ஹலோ கியூட்டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கிராஃப்ட் புகழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு பெயிண்ட் பாட்டில் வச்சு தான் ஒரு அழகான ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வால்புட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ளே மாதிரி கிடைக்கும். நீங்கள் அந்த மிக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அந்த பெயிண்ட் பாட்டில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கவர் பண்ணிக்க போகிறோம். எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. மேலே மூடி போடாமல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னர்லேயும் நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வால்புட்டி க்ளேயை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு கீழே மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பெருசாகவும் கீழே குட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை அந்த பாட்டில் மேலே வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்க போல்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு யானை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அந்த தும்பிக்கை நல்லா நீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது கீழே பெண்டாகாமல் இருக்கிறதுக்காண்டி சைடில் நீங்கள் ஏதாவது ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே காயிற வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எது ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது பிறகு இந்த க்ளேயை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு காதையும் செஞ்சிட்டோம். அதையும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் கீழே பெண்டாகாமல் இருக்கிறதுக்காக வேறு ஏதாவது 2 இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பக்கமே ஒரு சின்ன காம்பை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், ஏன்னா அப்போ தான் பெண்டாகாமல் இருக்கும். இப்போ வால்புட்டியவே குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு தந்த மாதிரி நீங்கள் அதை மேக் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த யானைக்கு கலர் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் அண்ட் பிளாக் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிளாக் கலர் எடுத்துக்க போகிறோம். பிளாக் கலர் ஒயிட்டை விட ரொம்பவே கம்மியான அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 2 கலரையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான இந்த எலஃபண்ட் கலர் கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த எலஃபண்ட் ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் எலஃபண்ட் கலரால். நம்ம சேனலில் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாடி ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த தந்தத்துக்கு மட்டும் நம்ம ஒயிட் கலராக பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். 2 தந்தத்தையுமே அழகாக பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணை ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்டால் 2 பக்கமே கண்ணை ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் துந்திக்கையோட கீழே இருக்கும்ல, அதுக்குமே நம்ம ஒயிட் கலரால் சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காதுலையும் லைட்டாக ஒயிட் அண்ட் அந்த க்ரே கலர் 2மே நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்சர் பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2 பக்கமே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஐயோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். அப்புறம் அது கண்ணோட கருவிழிக்கும் நம்ம பிளாக் கலரால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம காலுக்கு லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துக்குமே நம்ம பிளாக் கலரால் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நகத்துக்கு நம்ம ஒயிட் கலர் பெயிண்டால் 2 பக்கமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே க்யூட்டான அழகான ஒரு யானை ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் சின்ன சின்ன இயரிங் செயின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்பவே சூப்பரான ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அகர்பத்தி ஸ்டாண்ட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இனி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா டெக்கர் தான் பண்ண போகிறோம். நான் ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சாமி யானைக்கெலாம் அந்த பின்னாடி கிளாத்லாம் போடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம ரெட் கலரால் அவுட்லைன் கொடுத்துட்டு அதோட இன்னர் ஃபுல்லாக நம்ம எல்லோ கலரால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ரெட் கலர் பெயிண்டால் அங்கங்கே சும்மா டாட் மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்கர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதை நீங்கள் அழகான ஒரு ஷோபீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாக கூட கொடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ரியேட்டிவான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வெயிட்டிங்.